சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. பெரியவள, நேத்து விசேஷம் நடக்கிறப்ப சிவா கிட்ட நான் கோபமா பேசிட்டேனா? ஆமாம் பாட்டி. ஐயோ, அதுல இருந்து ஆதர என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. என் மேல கோபமா இருக்கான்னு நினைக்கிறமா? நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் பாட்டி நினைக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? எப்படி சொல்ற? நீ பேசின பேச்சுக்கு உன் மேல கோவமா இல்லாம உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஆராரோ ஆரிரோ அப்படின்னு தாலாட்டு பாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் பாட்டி, அண்ணிய பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. அவங்க அப்பாவை பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அன்னிக்கு அவங்கள தூக்கி போட்டு மெதிக்கிற அளவுக்கு கோவம் வரும். அதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும்ல. சரி விடு, நீயே யோசிச்சு பாரு. பெரிய அண்ணன் எத்தனை தடவை அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசும்போது மாட்டிக்கிட்டு திரு திருன்னு பேய் மாதிரி முழிச்சிருக்கு. அப்படி இருக்கப்ப நீ கவனிச்சு பேசிருக்க வேண்டாமா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பிரேக் இல்லாத வண்டி ஆட்டம் நான் ஸ்டாப்பா என்னென்னமோ பேசிட்டு இருந்த. அத கேட்டதும் தாய் வழி அவ்வழின்னு நம்ம தமிழரசி அத்தையும் பேச கிளம்பிட்டாங்க. அதனாலதான் அண்ணியோட அப்பாக்கு கோவம் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால அண்ணியோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பாட்டி? பாட்டி, என்ன பாட்டி இப்ப எதுக்கு திருவிழால காண போன குழந்தையாட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு மறுபடியும் அண்ணிக்கிட்ட போய் சமாதானப்படுத்துறன்னு எதையாவது உளறி வைக்காத பாட்டி. அப்புறம் அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், நீ வேற ஏண்டி என் வயித்துல புளிய கரைக்கிற? நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கே தெரியலடி. என் நாக்குல சனி வந்து பிரேக் டான்ஸ் போட்ட மாதிரி நான் பாட்டுக்கு என் நாக்க சுழட்டி வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ நான் பேசி தொலைச்சிட்டேன்.